நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிள் செக்மெண்ட்டில் டாப் 5 பவர்ஃபுல் மோட்டர் சைக்கிள்ஸ் இன் இந்தியா 2025 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பைக்கை வந்து பர்சனலாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லை வேறு பைக்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 5 பைக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸாக ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு டாப் 5 பவர்ஃபுல் பைக்ஸ் அண்டர் 3.5 lakhs அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் வந்து இந்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பைக்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது கேடிஎம்னுடைய 390 டியூக் 2025 மாடல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 398 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினோட வருது. 46 PS மேக்ஸிமம் பவரும் 39 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் என்தூசியாஸ்டாக இருக்கிறவங்க சிட்டி ரைடுக்கு வந்து வளைச்சு பூந்து ஓட்டுவேன், ஹை ஸ்பீடில் ரைட் பண்ணுவேன்றவங்களுக்கு இந்த வண்டி தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரைட் பை வை டெக்னாலஜி இருக்குது, டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. இந்த வண்டியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இதனுடைய மைலேஜ் வந்து 29 km/லிட்டர் கொடுக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.95 lakhs வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் வருது. ஆன் ரோடு 3.5 lakhs வருது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி ராயல் என்ஃபீல்டுடைய இன்டர்செப்டார் 650. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 648 சிசி பேரல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின். ஒரு கிளாசிக் மோட்டர் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரைட் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த வண்டி ஆப்டான வண்டி. ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின், கிட்டத்தட்ட 47 bhp மேக்ஸிமம் பவரும் 52 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் வந்து டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். அண்ட் இதனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய வண்டி, டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது இந்த மாடலில். அண்ட் மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 km/லிட்டருக்கு வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து கொடுக்கும். யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு மிட் ரேஞ்ச் ஏஜில் இருக்கிறவங்களும் இந்த வண்டியை தாராளமாக ரைட் பண்ண முடியும். அது மாதிரி தான் இதனுடைய டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் 3 lakhs பக்கத்தில் வருது. ஆன் ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.62 lakhs வரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணப்பட்ட 2025 அப்பாச்சி RR 310 அப்படின்ற மாடல். அண்ட் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312.2 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் என்தூசியாஸ்டிக்ஸ் ட்ராக் ரைடர் நான் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வண்டி ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதனுடைய மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 34 PS அண்ட் மேக்ஸிமம் டார்க் 27.3 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் இருக்குது. அண்ட் ரைட் மோட், ஸ்டார்டர் பை வயர், டிஎஃப்டி டிஸ்பிளே, டூயல் சேனல் ஏபிஎஸ் இப்படி நிறையா ஃபீச்சர்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க. இதனுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.78 lakhs வந்து 3 lakhs வரைக்கும் வருது. ஆன் ரோடு வந்து ஒரு 3.3 to 3.5 lakhs வரும். ஏரியா பொறுத்து சின்ன சேஞ்சஸ் இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து 34 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாடல் பர்டிகுலராக டிசைன் பண்ணப்பட்டதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸுக்கும் ரேசிங் என்தூசியாஸ்டுக்கும் தான். ஸோ மைலேஜ் ஒரு மேட்டரை கன்சிடர் பண்ணாதவங்க இந்த வண்டி எடுக்கலாம். அண்ட் அடுத்து இருக்கிற மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரையம்ப் கம்பெனிலேருந்து விட்டுருக்கக்கூடிய ஸ்பீட் 400 அப்படின்ற மாடல். அண்ட் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு கிளாசிக்கான ஸ்டைலிங்கும் அட் த சேம் டைம் ஒரு மாடர்ன் பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மாடல் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 398.15 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 39.5 bhp மேக்ஸிமம் பவரும் 37.5 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் வந்து வெளிப்படுத்துது. ஒரு மாடர்ன் கிளாசிக் டிசைன், டூயல் சேனல் ஏபிஎஸோட வருது. அண்ட் எக்ஸ்பெக்டட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 km/லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த வண்டியினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் 2.46 lakhs. ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 lakhs பக்கத்தில் வந்துடுது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய ஹிமாலயன் 450. ஒரு 452 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். அட்வென்ச்சர், டூரிங், ஆஃப் ரோடு இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். 39.47 bhpயும் அண்ட் அதே மாதிரி 40 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 160 km/h அப்படிங்கிற ஸ்பீடு வரைக்கும் உங்களால் ரீச் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு இன்ஜின், ப்ரீமியமான ஒரு மிஷின் தான் இந்த ராயல் என்ஃபீல்டுடைய ஹிமாலயன் 450. அண்ட் இது வந்து நான் முழுக்க நல்லா ஊர் சுற்றுவேன், நல்லா ராவாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை போட்டு தாறுமாறாக ஏற்றி விளையாடுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே ஆப்டான ஒரு வண்டி. இந்த வண்டியினுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஊர் சுற்றிக்கினே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிட் ஏஜ் பீப்புள்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விடுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.